ஏய் ஒண்ணு மாதிரியா இருக்கா? இந்த பாகி சீரிஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிகேடுக்கு முன்னாடி சவுத்தில் நல்லா ஓடின திரைப்படங்களை தூக்கிட்டு போய் பாகின்ற டைட்டில் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு தான் அவளை விட்டுறா, அவ இன்னசென்ட். டே சிவா, இப்போ முதல்ல ஒன்ன போட போறேன், அதுக்கப்புறம் இவ்வளோ போட போறேன். அதுக்கு முன்னாடியே நான் உன்னை போட்டுருவேன்டா. ஆனால் 2025 இவங்க பாகிக்காக தூக்கிட்டு போன படம் 555 35. என்ன விட்டுருங்கடா. சூப்பராவ் சொல்லு பராவ், இது அந்த பொண்ணு இல்ல சூப்பராவ். டேய் நான் பொண்ணே இல்லடா, ஆம்பளடா. 555 என்னமோ பரத்தோட கெரியர்லயே கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ண படமா இருக்கலாம். ஆனால் அந்த படம் பார்த்த யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன் நிறைய பேருக்கு அப்படி ஒரு படம் வந்ததே மறந்து போயிருக்கும். நம்ம பரத்தோட கெரியரில் அப்படி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இந்த 555, 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. எங்க வாங்கின? பர்மா பஜார்ல வாங்கினது. அது வந்து மறந்துட்டியா? அதுதான் எங்க வாங்கின சொல்லி கேட்டேன். இப்படி ஒரு படம் நடிச்சதை நம்ம பரத்தே மறந்து போயிருப்பாரு. அதனால நம்ம அன்அஃபிஷியலாகவே ரீமேக் பண்ணிடுவோம். அன்அஃபிஷியல் ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா எங்களுக்கு இங்கே 555 படமே பிடிக்கலடா, அதை எடுத்துக்கிட்டு போய் அங்கே இன்னும் என்னடா பிடிக்காத மாதிரி கிண்டி வச்சிருக்கீங்க. அதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம 555 படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்கிற காரு மேல ஒரு லாரி வந்து முட்டும். அது மஞ்சள் குடியா, மஞ்சள் லாரி. இதுதான் வந்துட்டு சீன். அந்த சீனை அங்கே எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி ஆக்சிடென்ட் வந்து ஆகும். ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆன காரு மேலே பறந்து உருண்டு 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 போய் ரயில்வே ட்ராக்ல விழும். அது எப்படா முடியும்? வாவ், இட்ஸ் லைக் மேஜிக். நம்ம ஹீரோ வந்துட்டு படுத்துட்டு நம்ம ஹீரோயினோட வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம சந்தானம் வந்து பார்க்குறப்ப நோ சிக்னல்ல டிவி ஓடிட்டு இருக்கும். நம்ம சந்தானம் மாத்திரையெல்லாம் கொடுத்து படுப்பா தம்பின்னு படுக்க வைப்பாரு. இங்கே அவ்வளோதான் சீனு. கட் பண்ண டாக்டர் கிட்ட போயிடுவாங்க. ஆனால் நம்மள பாகி மொட்டை மாடியோட எட்ஜில் படுத்துக்கிட்டு தம் அடிச்சிட்டு இருப்பாப்ல. அவரோட ஃபோனில் ஹீரோயினோட வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ். என்னடான்னு பார்த்தா மூஞ்சிகளை மறைச்சிக்கிட்டு ஒரு ஊரே ஊர்வலம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றா? எங்க போயிட்டு இருக்க? யோ என்னையா கீழே பாத்தியா? என்னையா கீழே? நம்ம ஹீரோ கீழே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அண்ணன் மேலே நின்று ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்னமோ தான் மாசா சண்டை போடுறத நினச்சி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காப்ல. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினா ஹீரோ மட்டும் கையை காலாட்டிட்டு இருக்காரு. ஆளி யாரையும் காணோம். அந்த பயம் இருக்கட்டும். நம்ம 555 படத்தை பார்க்குறப்ப நிஜமாவே இவருக்கு ஒரு மைண்ட் ஸ்லிப் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் தோணும். ஆனால் பாகி 4 பார்க்குறப்ப இவன் நிஜமாவே கிறுக்கந்தாண்டாங்கிற மாதிரி தான் தோணுது. இல்ல டாக்டர், சிகரெட் குடிச்சிட்டு இங்க ஆஸ்ட்ரே மேல வச்சேன். டேய், இருந்தது 2 சிகரெட், ஒன்னு டாக்டர் பிடிச்சிட்டு இருக்காரு, மிச்சம் இருந்த ஒன்னு நீ வேணா சொன்னதால நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நீ பிடிச்சிருப்ப? मैं भी चाहता हूँ कि ये सब सपना ही हो. I just wish कि सब ठीक हो जाए और तेरे साथ कभी कुछ गलत नहीं हो मेरे भाई. ஒரு பைத்தியங்க. யாரையா பைத்தியன்ற? 555 படத்தில் ஒரு ஹீரோயின் ஒன்று வரும். அதுக்கு இன்ட்ரோ சாங்கெல்லாம் வச்சு அது ஒரு பக்கம் பேக்காட்டம் ஆடிட்டு இருக்கும். என்னடா நீங்கள் ரவுடி பேபின்னு ரவுடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸில் வேலை செய்யும். ஹீரோவோட கொஞ்சம் க்ளோஸாக பழகும். அந்த பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸாக பழக இவர் லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்த பொண்ணோட பிம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். ஆனால் நம்ம பாகியில் எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். என்ன டாப்லெஸ்ஸாக பார்த்து உனக்கு டாப் டு பாட்டம் ஒன்றும் பண்ணலன்னா நீ ஆம்பளையே இல்லை, முதல்ல நீ பொம்பளையே இல்லை. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நீ என்ன வேணா கேளு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அவ. என்ன வேணா பண்ணுவியான்னு சொல்லிட்டு கட் பண்ணா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி.
பாத்திரம் விளக்குற வேண்டா பலான படத்துல வர மாதிரி சவுண்டு கொடுக்குறா. ஹீரோவோட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரோடய சுத்த ஆரம்பிச்சிடறா. டேய் இவ யாரா, முதல்ல எதுக்குடா வந்தா வீட்டுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. உங்க ஜிப் கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம 555 படத்தோட ஃபிளாஷ்பேக் ஸ்டார்டிங்ல தான் போனை ஒருத்தன் புடுங்கிட்டு ஓடுறான்னு சொல்லி ஹீரோயினோட போனை புடுங்கி இட்டுருவாரு. அதை சரி பண்ணி தர சொல்லி தான் இவங்களுக்குள்ள பழக்கமாகும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க ஆன்ட்டி வந்துட்டு ஒரு மாதிரி பொசசிவ் ஆவாங்க. கண்டவன் கிட்ட எல்லாம் நீ உன் மொபைல் நம்பர் கொடுக்கற இல்லையானா? பாரு, நாளைக்கு முதல்ல நீ உன் நம்பரை மாத்து. நீ எல்லாரையுமே நல்லவங்களா பாக்குற, அதான் உன்னோட ப்ராப்ளம். இவங்க ஏன்டா பொசசிவ் ஆகுறாங்கன்னு அப்ப நமக்கு புரியாது, ஆனா செகண்ட் ஹாஃப்ல புரியும். ஆனா இவனுங்க ஃபிளாஷ்பேக் போறதுக்கு முன்னாடியே ஒரு கிருசலை பண்ணிட்டு தான் போவானுங்க. அதை பார்த்துட்டு போவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு கோவத்துல அவங்க அண்ணனை பிடிச்சி அடிப்பாரு. போலீஸ் வந்துடும், போலீஸையும் பிடிச்சி அடிப்பாரு. டேய் என்னடா போலீஸையும் அடிக்கிற நீ, இருடா பெரிய போலீஸை கூப்பிடுறேன். நாங்களே கூட்டு தாண்டா வந்திருக்கோம். இவர் சிரி போலீஸ், நான் சொல்றது சீரியஸான போலீஸ். இங்க பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ நேவி ஆபீசர் ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக ஹீரோயினோட போனை தூக்கி இட்டுருவாரு. கிரிமினலை பிடிக்க வேண்டியதெல்லாம் போலீஸோட வேலை தானே. நேவி என்ன பண்ணது ஊருக்குள்ள? நம்ம ஹீரோவும் இந்தாம்மா என் ஃபோன் எடுத்துட்டு போமா, உன் ஃபோன் ரெடி ஆகிற வரைக்கும் என் ஃபோனை வச்சுட்டு விளையாடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்றப்ப ஹீரோவை போட்டோ ஷூட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. அப்ப போட்டோவுடன் எடுத்த சில வீடியோக்களை உள்ள சொருவிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன், நம்ம ஹீரோ சில ரவுடி பசங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரு. அங்க போனா அங்க டாக்டரா இருக்கிறது நம்ம ஹீரோயின். அங்க போயிட்டு கழுத்துல எனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆயிடுறாப்ல. கழுத்துல நவுண்டு அடிப்பட்டதுக்கு அட்மிட் ஆனார் இல்லையா தலைவர்? கிளைமேக்ஸ் வரட்டும் பேசிக்கிறேன். 555 படத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டதையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. அதே எல்லாத்தையும் லூசு மாதிரி நம்பிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். அவங்க ஆன்ட்டி தான் இருந்துகிட்டு அவங்ககிட்ட பவரும் இல்லை ஒரு மயிரும் இல்லை, அவனுக்கு இதை கிஃப்டா கொடு, அந்த கிஃப்ட்டுக்குள்ள அவன் என்ன இருக்குதுன்னு கரெக்டா சொல்லிட்டானா அவங்ககிட்ட பவர் இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா உனக்கு ஏமாத்துறான்னு அர்த்தம். ஹீரோயினை கொண்டு போய் அந்த கிஃப்ட்டை கொடுப்பாங்க. உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த சீனை செம்மையா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் சீக்வன்ஸ் 555 நல்லாவே இருக்கும், கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். இவர் எதேர்ச்சியாக பண்ணுறதுல அந்த புள்ள பவர் நம்பிட்டு இருக்கும். ஆமா, எப்படி பவர் பவர் தெரிஞ்சுதா? சாரி கோபால். அப்படிலாம் இங்கே அவங்க எதுவுமே பண்ணல. ஏதோ இவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கைய ஒரு லவ் ஸ்டோரி எழுதி வச்சிருக்காங்க. அந்த லவ் ஸ்டோரிக்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் பெரிய கனெக்ட் ஒன்று இருக்கும், நிறைய டீட்டெயிலிங் இருக்கும். அது எதையுமே பண்ணாமல் நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி எழுதி உள்ள சொருவி வச்சிருக்காங்க. இன்டர்மிஷன் சீனில் நம்ம ஹீரோ ஒரு 10 பேர் அடித்தா அவன் 100 பேர் அடிப்பான். நான் சொன்னேன்ல அந்த 555 செயினை கண்டுபிடிக்கிற சீன் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரியே ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கையில் கிஃப்ட்டும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எதுக்காக இருக்குதுன்னே தெரியல. அவங்க அக்கா வந்து எதுக்காக முறைக்கிறாங்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. கையில் எதுக்கு மேடம் கிஃப்ட் வச்சுருக்காங்க, இவங்க எங்கே போக போகிறாங்க, ஒன்றுமே நமக்கு தெரியல. அறகுறையாக தமிழ் தெரிஞ்ச அரபோத கம்நாட்டி படம் பார்த்துட்டு எழுதின ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ஃபோனை ஆன் வை, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவனை நம்புறது இந்த பாக்ஸில் என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சுதான். நம்ம ஹீரோ அவங்க ஆன்ட்டியை பிடிச்சி கேட்பாரு. அந்த ஆன்ட்டியும் உண்மையை பூரா சொல்லும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட பணம் கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைக்க சொன்னாங்க, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு யார் மேலேயும் லவ் கிவன் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு என்ன பார்த்துக்க சொன்னாங்க. அப்பதான் நீ உள்ள வந்த, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சா, நானும் உங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கே உண்மை தெரிஞ்சதும் காரை விட்டு ஒரே தூக்க அவங்க ஆன்ட்டியை கொண்டு விடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவன் ஹீரோயினோட அக்காவை அப்ரோச் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அம்மாடி காம பார்வையாளருக்கு அந்த அக்கா உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அக்காவை கொல்றதுக்கு ஆளுங்க வருவாங்க. உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே.
அவங்க கிட்ட இருந்து அடிச்சு நம்ம அக்காவை காப்பாத்திடுவார் ஹீரோ. இப்போ 555 படத்துல ஒரு சீன் சொல்றேன் கேளுங்களேன். இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ கூட பழகி கூட கொஞ்சம் நார்மலான மாதிரி காட்டினாங்களே, அந்த பிள்ளையும் வந்துட்டு கேர் எடுத்து நல்லா தான் பேசிட்டு இருக்கும். எனக்கு எது வேணும்? என்னை விட்டுட்டு போயிடுவியா? யாரு நீ? யாரு? எட்வினோட மொபைல் 2 நாள்ல 23 தடவை நீ பேசியிருக்க அப்படின்னு ரிவீல் பண்றப்ப பா பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இவளும் ஒரு செட்டப் தான், இவ ஃபேமிலி எல்லாமே. நம்ம ஹீரோ அவளை நெத்தி பொட்டுல சுட்டு போட்டு போயிடுவாரு. ஆனா அந்த சீனை நான் குதறன்னு குதறி வச்சிருப்பாங்க. ஹீரோ முதல்லயே ஒலிவியாக்கு கால் போனதை அவன் போன்ல இருந்து பாத்துருவாரு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு டைரக்டா கேட்பாரு. கேட்டுட்டு கிச்சனுக்குள்ள ஓடுவாரு. கிச்சனுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டுல அந்த புள்ள செத்து போயிடும். இவன் என்னடா இந்த பிள்ளையை லவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினோட நிலைமை, நம்ம ஹீரோயினை வந்துட்டு வில்லன் புடிச்சு வச்சிருப்பான். ஆனா இங்க நம்ம சஞ்சய் தட்டு ஐட்டம் சாங் ஆட விட்டுட்டு இருப்பாரு. ஐட்டம் சாங் ஆடி முடிச்ச உடனே கட்டி போட்டு வச்சிருவாரு. ஏன் போய் சொன்ன? எனக்கு பார்க்கணும், கூட்டிட்டு போ. நம்ம 555 படத்தோட வில்ல வந்துட்டு ஒரு கதை சொல்லுவான். நான் லவ் பண்ண பொண்ணும் ராஜஸ்தான்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தோம். அவங்க சொந்தக்கார பயலுவெல்லாம் பிடிச்ச அந்த பிள்ளைய கொண்டு விட்டாங்க. அப்புறம் நான் இங்க வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை பார்த்தா என் ஆளு மாதிரியே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு யாரையும் லவ் பண்ணாம பார்த்துட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப டீசென்டான லவ் ஸ்டோரி சொல்லுவாப்ல. இங்க வந்துட்டு ஒரு கியூட்டான ஈவில் ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஆனா நம்ம சஞ்சய் தட்டுக்கு ரொம்ப அருவருப்பான ஃபிளாஷ்பேக் இருக்கும். அந்த ஹீரோயின் வந்துட்டு நம்ம சஞ்சய் தட்டுக்கிட்ட பத்தியா எத்தனை பேரை போட்டு தள்ளிக்கிறேன்னு மூடிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காம்பாங்க. கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல ஒரு பிரச்சனை, துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த வில்லன் கூட சரி சேர்ந்துட்டு போடா அப்படின்னு தோணினாலும் தோணிரும். ஆனா நீ எல்லாம் கண்டிப்பா சேரக்கூடாதுப்பா அப்படின்னு தான் தோணும். நம்ம சஞ்சய் தட் வந்துட்டு ஹீரோயினை எப்படியும் கொலை பண்ண மாட்டான், நம்மள போட்டாலும் போட மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன திமிரா உட்காந்து பேசுறாங்க பாத்தீங்களா? आज की डेट को याद कर लो. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி 555ல கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிஞ்ச உடனே ஹீரோயின் சேர்ந்துருவாங்க, படமும் முடிஞ்சிடும். ஆனா இந்த படத்துல ஹீரோயினை கூட்டிட்டு வருவாங்க. என்னடா ஏதோ ஒரு பிள்ளையோட இருக்கிற மாதிரி போட்டோ காட்டிட்டா நான் நம்பிடுவேனா? நான் இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்டா. நம்பிக்கை இல்லம்மா, அவங்க காட்டினது உண்மைதான். பொய் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். நான் இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்டா. நம்பிக்கை நீ தும்பிக்கையே வச்சிருந்தாலும் அது உண்மைதான்மா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ ஒரு ஏமாத்துக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் தட்டை கல்யாணம் பண்ண போயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு கண்ட இடத்துல சண்டை பண்ணிட்டு இருப்பாரு. அதான் கிளைமேக்ஸ் வந்துருச்சுல்ல, மினிமில தான் இருக்கவா. அங்க போயிட்டு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சஞ்சய் தட்டோடையும் சண்டையை போடுறாரு. கடைசியா எப்படியோ அப்படி இப்படின்னு சண்டையை போட்டு என்னம்மா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னி அதெல்லாம் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா அதெல்லாம் இவங்க நடிப்பான். அப்புறம் நம்ம சஞ்சய் தட்டை முடிச்சு கட்டிவிட்டு படத்தையும் முடிக்கிறாங்க. பாகி சீரீஸ் ஃபஸ்ட்டு 3 படம் உங்களுக்கு லாபம் கொடுத்துச்சு, ஆனால் இந்த படம் உங்களுக்கு நஷ்டம்தான் கொடுத்துச்சு. இத்தோட கடையை சாத்திக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. லாஸ் பண்ணுற காசை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்து பொழைச்சிக்கிறேன்.